கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 21வது வசனத்தில் இருக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆங்கிலத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அரிதானவைகளையும் பெரிய காரியங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் கூட பெற்றுக்கொள்ளும் ஒரு மாதத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். A month of accommodating supernatural miracles and great wonders. நிச்சயமாக நான் நம்புகிறேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே செய்திராத மகத்துவமான மகிமையான கிரியைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்தார் என்று நீங்கள் சாட்சி பகரும்படிக்கு தேவனுடைய கிரியைகள் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்திலே இந்த வேத அதிகாரத்தில் இருந்து ஒரு 3 காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகும் ஒரு 3 காரியங்களை நான் முதலாவது வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து என்று எழுதியிருக்கிறது. அந்த மறுமொழியோடு சேர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், இனி நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் என்று எழுதியிருக்கிறது. எனவே முதல் காரியமாக நிந்தையை நீக்கும் ஒரு மறுமொழி. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு மறுமொழி கொடுக்கிறார். அந்த மறுமொழி நிந்தைகளை நீக்கி போடும் ஒரு மறுமொழியாய் இருக்கிறது. ஒருவேளை பல மாதங்களாய் தொடர்ந்து வந்த அவமானங்களாய் இருக்கலாம், நிபச்சொற்களாய் இருக்கலாம், நிந்தைகளாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கும் மறுமொழியானது அந்த நிந்தையை நீக்கி போடுகிற மறுமொழியாய் அமைய போகிறது. இரண்டாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் அதில் 23 மற்றும் 24 அவைகளை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு முன்மாறி பின்மாறி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மழை, அந்த மழை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஆளை நிரம்புகிறது, களஞ்சியத்தாலே நிரம்புகிறது என்று எழுதியிருக்கிறது. நிரம்பி வழியை செய்கிற ஒரு மழை. எனவே நான் நன்மையால் நிரப்பும் மழை என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். இரண்டாவதாக நன்மையால் நிரப்பும் மழை. உங்களுடைய களங்கள் தானியத்தாலே நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவை அருளக்கூடிய ஒரு வான் மழையை தேவன் உங்களுக்காக அனுப்புகிறார். இந்த மாதத்திலே எந்த குறைகளாய் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றும்படிக்கு ஒரு நன்மையின் மழையை தேவன் வருஷிக்க பண்ணுகிறார். மூன்றாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனித்து வாசிக்கும் பொழுது, அங்கே நித்தமும் அதிசயமாய் நடத்திடும் தேவ மகிமை எழுதப்பட்டிருக்கிறது. வறட்சியான காலங்களிலும் செழிப்பாகவே நடத்துகிற அந்த அதிசயமான நடத்துதல் இந்த மாதத்திலே நிச்சயமாய் தேவன் உங்களை நடத்தும்படிக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு எப்படி உடன்படிக்கை பெட்டி முன் சென்று இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டினதோ, அதே போல தேவ மகிமை உங்களை இந்த மாதத்திலே அதிசயமாய் நடத்த போகிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அருளி இருக்கிற வார்த்தை கவனியுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டு முழுவதையும் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக தனிநபர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்ட யாக்கோபு 2 பரிவாரங்களை பெற்றுக்கொண்டான் என்று ஆதியாகமம் 32:10 சொல்லுகிறது. ரெட்டுடுத்தினவனாய் இருந்த மொர்தெகாய் பட்டுடுத்தினவனாய் புறப்பட்டான் என்று எஸ்தர் 8:15 சொல்லுகிறது. ஆட்டிடையனாய் இருந்த தாவீது அரசனானது நமக்கு தெரிந்ததுதானே. அடிமையாய் விற்கப்பட்டவனும் ஆளுநராய் அறியப்படாத தேசத்திலே உயர்த்தப்பட்டது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்ததுதானே. எல்லாவற்றையும் இழந்து விட்ட ரூத் எஜமாட்டியானாள் என்று வேதம் சொல்கிறதே. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். 126ஆம் சங்கீதம் அதில் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது.
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அப்படியாய் சொன்ன ஜனங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து புறப்பட்டதாக யாத்ராகமம் 12:38 நமக்கு விவரிக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் வந்து பார்க்கும் பொழுது அங்கேயும் தேவனால் அதிசயமாய் உயர்த்தப்பட்டவர்கள், தேவனால் பெரிய காரியங்களை கண்டு கொண்டவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். லூக்கா 5:1-11 வாசிக்கும் பொழுது, ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொன்னவனுடைய படகுகள் அற்புதத்தால் அமிழத்தக்க நிறைவை பெற்றதே. இது தேவ செயல் அல்லவா? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்நாட்களிலே கர்த்தர் இதை வாக்குத்தத்தமாய் அருளியிருக்கிறபடினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதற்கு முன்னே நீங்கள் கண்டிராத பெரிய அதிசயங்கள், இதற்கு முன்னே பெற்றிராத அற்புதங்கள், அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எனவே வாக்கு பண்ணியிருக்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதிலும் உங்களை ஆசீர்வதித்து அதிசயமாய் நடத்தி உயர்த்துவாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.